நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, பலியிடுவதை பார்க்கிலும் அது ஆராதனை பகுதி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதென்றால் பலி செலுத்துவார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவது என்பது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்துவோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்துவது என்பது ஆராதனை செய்வது. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 2 வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பெண் நகையே அணியாத ஒரு சபையைச் சேர்ந்தவள், இன்னொரு பெண் ஆவியே இல்லை என்று சொல்லுகிற ஒரு திருச்சபையை சேர்ந்தவள். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்றாய் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த நகை போடாத அந்த சகோதரி எங்கள் பாஸ்டர்கிட்ட வா ஜோம் பண்ணுவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் அந்த சபை போதகர் இடத்துல ஜெபிக்க போகிறாங்க. ஜெபிக்க போகும் பொழுது 2 பேரும் முழங்கால் போடுறாங்க. பாஸ்டர் 2 பேர் தலையிலையும் கை வைத்து ஜெபிக்கிறார். அவர் அநேக வசனங்களை சொல்லி 2 பேருக்கும் ஜெபிக்கிறார். அப்போ இந்த நகை போட்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளையினுடைய தலையிலே கை வைத்து, ஆண்டவரே இந்த மகள் ரட்சிக்கப்படணும், இந்த மகள் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், இந்த மகள் வாலிபத்திற்குரிய பாலியல் இச்சைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறேன். அதன் பிறகு தன்னுடைய சபையை சேர்ந்த அந்த பிள்ளை தலையில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி அந்த பிள்ளைக்கு நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் சொல்கிறார். ஆண்டவர் உன்னுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார், உன்னுடைய நல் நடக்கையை பார்க்கிறார், உன்னுடைய தியாகத்தை பார்க்கிறார், உன்னுடைய வேத வசன வாசிப்பை பார்க்கிறார். நீ மிக ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னதமானவள், உன்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்னே சொல்லிட்டார். ஜெபம் முடிஞ்சு 2 பிள்ளைகளும் ஹாஸ்டலுக்கு வர்றாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நகை போடாமல் பரிசுத்தமான சபைன்னு சொல்லப்படுற அந்த சபையில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு லவ் பிரச்சனை. ஒரு பையன் டார்ச்சர் பண்ணுறான். அவன் வாழ்க்கையில் நிறைய இம்மாரல் பிரச்சனைகள். அதுக்கு ஒரு ஆறுதலை தேடி தான் 2 பேருமே ஜெபம் பண்ண போகிறாங்க. இந்த பிள்ளை டெய்லி வசனம் வாசிக்கிற பிள்ளை தான், இவளும் 2 பேரும் ஜெபிக்கிறவங்க, 2 பேரும் வசனம். ஆனால் இந்த பிள்ளை பாலியத்திற்குரிய எந்த இச்சையிலும் இன்னும் விழாத ஒரு பிள்ளை. 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த போதகருடைய கண்கள் எப்படி இருக்கு பாருங்க. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் எவ்வளவு ஆரவாரமாய் ஆவியிலே நிரம்பி ஆராதனை செய்கிறோம், அதுவல்ல முக்கியம். ஆராதனை தேவை. அதைவிட ஆண்டவருக்கு எது பிரியம்னா, நம்முடைய இருதயத்தில் நீதியும் நியாயமும் இருக்கணும். ஆளுக்கு இவங்களை பார்த்து ஒரு நீதி, இவங்களை பார்த்து ஒரு நீதின்னு பார்வையில் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த 2 வாலிப பிள்ளைகள் அதன் பிறகு அந்த ஜெபத்தில் அவங்களுக்கு சமாதானம் இல்லாமல் என்னிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பாவத்திலிருந்து அந்த மகள் விடுபட்டு வருவதற்கு ஏற்ற ஆலோசனைகளை ஆண்டவர் அவர்களுக்கு என் மூலமாய் கொடுத்து இன்றைக்கு 2 பிள்ளைகளும் திருமணமாகி மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் காலையிலும் நம்முடைய இருதயம், நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதான்னு பாருங்கள்.
அதுதான் ஆண்டவருக்கு பிடித்த ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் ஆராதனை செய்வதை பார்க்கிலும் என் இருதயத்தில் நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ்வதை நான் பெரிய காரியமாய் என் வாழ்க்கையை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென்.